புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். போக்குவரத்து ஆணையர் ஆட்டோவில் பயணம் செய்தால்தான் மக்களுடைய கஷ்டம் தெரியும் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனம்னு ஒரு செய்தி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்த கோரி தொடரப்பட்ட ஒரு வழக்கில் இதுவரை எந்த உத்தரவுகளையும் அதிகாரிகள் அமல்படுத்தலை அப்படிங்கிறது சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையாக அதிகாரிகளை கண்டிக்கிறாங்க. போக்குவரத்து ஆணையர் ஆட்டோவில் பயணம் செய்தால்தான் பொதுமக்கள் படும் பாடு புரியும் அப்படின்னு நீதிபதிகள் அதிருப்தியையும் வெளிப்படுத்துறாங்க. சீனால அரசியல் புரட்சிக்கு பிறகு கலாச்சார புரட்சி அப்படிங்கிற பெயர்ல ரீ எஜுகேஷன் மறுகல்வி அப்படிங்கிற பெயர்ல அறிஞர்கள் எல்லாரையும் கிராமத்துக்கு அனுப்பி கிராமத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே மக்களுடைய கஷ்டங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அதை போல அல்லது அந்த வரலாற்று குறிப்புகளை சமீபத்தில் இந்த நீதிபதிகள் படிச்சிட்டாங்களாங்கிறது தெரியல. ஒரு ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு திசையை நோக்கி இவங்க இதை சொல்ற மாதிரி இருக்குது. சுந்தரராஜன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இந்த நீதிபதிகளோட இந்த கருத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த நீதிபதிகளோட பார்வை அப்படிங்கிறது பல நேரங்களில் கொஞ்சம் சிக்கலான பார்வைகளாக இருக்கும். அதாவது வழக்கு தரப்பில் ஒரு தரப்பினர் அரசாங்கம் அல்லாத தரப்பினராக இருக்கும்போது இந்த நீதிபதிகள் இது போல் மனசாட்சியோடு செயல்படுறதுங்கிறது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த எதிர்த்தரப்பு அரசாங்கமாக இருந்தாலும், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த நீதிபதிகளோட இந்த மாதிரியான பார்வைகள் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படுது, இயல்பாகவே மட்டுப்படுத்தப்படுது. இப்போ குறிப்பாக அரசு பேருந்துகளோ இல்லை ரயில் நிலையங்களில் ரயிலில் இப்போ இன்றைக்கி ஒரு அன்ரிசர்வ்டான ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஏறி இறங்கினாங்கன்னா அவங்க நிலைமை என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 21 வெளிச்சத்தில் இந்த நீதிபதிகள் பார்க்கணும். அடிப்படையில் ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் இங்கேருந்து கோவைக்கோ இல்லை திருச்சிக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ இப்போ பயணிக்கிற ஒரு பயணி என்ன விதமான அவஸ்தைகளை படுறாரு அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நடத்துவது அரசாங்கம் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ரயில்வே அமைச்சர் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் டிராவல் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள நகர பேருந்துகள், அரசு பேருந்துகள் எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் இவங்க மறந்தும் கூட வாய் திறந்துட மாட்டாங்க. ஆனால் ஆட்டோகளில் ஓட்டுவது தனியார் அப்படிங்கிற ஒரு சூழலில் இதை பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வருகிற கட்சிக்காரர்களும் சாட்சிகளும் எப்படி நடத்தப்படுறாங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கழிவறை வசதி கூட பல நீதிமன்றங்களில் இருக்காது. இன்னும் அவங்களோட வழக்கு எப்போ விசாரணைக்கு எடுக்கப்படும் தெரியாத சூழலில் நீதிமன்றத்துக்குள்ளே போவதற்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவாங்க. உள்ள காவலர்கள் அதை மறுப்பாங்க. இவங்க நம்ம வழக்கு எப்போ வரும்னு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த வழக்கு விசாரணையின் போது கூட அவங்கள நிற்க வச்சே கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது எல்லாமே கூட ஒரு வளர்ந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் தானா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வளர்ந்த பல நாடுகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கூட உட்கார வைத்து அவங்கள்ட்ட விசாரணை நடத்துகிற முறை இருக்கும்போது நம்ம நாட்டில் சாட்சிகளை கூட நிற்க வச்சே கேள்வி கேட்கிற ஒரு நிலை தான் இருக்கு. நீதிபதிகள் இதை பற்றியும் கொஞ்சம் அவங்களோட இந்த கருணை பார்வை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்ல வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேரியை நம்ம அதில் பொருத்தி பார்க்க முடியுமா தெரியல. அவங்க சொல்ற மாதிரி அவங்க அக்யூஸ்ட் கஷ்டப்பட்டு தான் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற நிலையை சொல்ல முடியாது. இயல்பாக எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் துன்பப்படுறாங்கிறது எல்லாருக்கும் பார்த்த உடனே தெரியும். இல்ல, நான் தினசரி பார்க்கிற, நான் ஒரு அநீதியாக உணர்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. வெங்கடேஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீதிமன்றம் நீங்க சொல்லக்கூடிய கருத்து அதனுடைய அதாவது இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்ளவில்லை. இங்க இருக்கக்கூடிய மத்தியமர்கள் மிகப்பெரிய அளவில் ஆட்டோக்களை பயன்படுத்துகிறார்கள். நீங்க இந்த தேர்தல் அறிவித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இன்னைக்கு பெரும்பாலும் எந்த ஆட்டோக்காரர்களும் மீட்டர் போடுவதே இல்லை. அதனால ரொம்ப தெளிவாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு போக்குவரத்து தொடர்பான பிரச்சனை. நீங்க ரொம்ப எளிமையா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சாதாரணப்பட்ட மக்களால இன்னைக்கு எல்லா விதமும் ஏறின உடனே இறங்கின உடனே பேருந்துகள் கிடைப்பதில்லை அப்படின்னும் போது இயல்பா நம்ம ஒரு ஆட்டோ தேடுறோம் அப்படின்னா அதுல ஏன் ஒரு ஒழுங்கு இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இது மாதிரி பல விஷயங்கள்ல ஒழுங்கு இல்லைன்னு வரும்போது நீதிமன்றத்தை கதவு தட்ட வேண்டியதா இருக்கு. நீதிமன்றங்கள் பல செய்திகள்ல ரொம்ப தெளிவான ஒரு முற்போக்கான கருத்துக்களோட தான் அவங்க சொல்றாங்க. இந்த கருத்து கூட நீங்க ஆட்டோக்கள் ஏறினாதான் உங்களுக்கு நிதி அதிகாரியான உங்களுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொன்னா அது அவருடைய உண்மையிலேயே நீதிபதி ஒரு மனவேதனையோட தான் அந்த வார்த்தையை பேசுறாருன்னு நினைக்கும் போது அவர் கஷ்டத்தை தெரியாம அடுத்தவங்களை குற்றம் சொல்றாரோ இல்ல அடுத்தவங்களை அதிகாரிகளை அவர் குறை சொல்றாருன்னு நான் எடுத்துக்கலாம். பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னைக்கு படிப்படிப்படியா நம்ம பல இடங்கள்ல நம்ம நீதிமன்றத்தை தான் முழுமையா நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வழிகாட்டு நெறிகள்ல தான் நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கடைசி புகலிடம் மத்தியமர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இருக்கக்கூடிய கடைசி புகலிடமாக இன்றைக்கு நீதிமன்றம் தான் இருக்கு. நம்ம அவங்களுடைய ஒரு கருத்துகள்
வந்து பெரும்பாலும் நம்முடைய மக்களுடைய ஒரு மனசாட்சியாகவும் மனசாட்சியின் குரலாகவும் அவர்கள் தான் ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்போ நம்ம அவங்களை எந்த வகையிலையும் நம்ம வந்து என்ன சொல்றது, அவருடைய விமர்சனங்கள்ல இருக்கக்கூடிய நியாயத்தை முழுமையா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க விமர்சனத்தில் உண்டான நியாயங்களை ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் சிக்கல் இருக்காது. நீதிமன்றங்கள் ஏழைகளுக்கும் மத்தியமர்களுக்குமான கடைசி புகலிடமா, அதற்கான வடிவத்தில் தான் இருக்குதா, வசதி வாய்ப்புகள் இல்லாத மனிதர்களால நீதிமன்றத்தில் போய் நீதியை நிலைநாட்ட முடியுமா போன்ற அடிப்படையான கேள்விகள் பல இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. நான் போக்குவரத்து தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமாக அரசு பேருந்துகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை, தங்களுடைய பயணிகளை ஒரு உயிருள்ள ஜீவன்களாக கருதுகிறார்களா? எல்லா பஸ்ஸுகளும் எல்லா அரசு பேருந்துகளும் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா? அதுல ஏறி பயணம் செய்யக்கூடியவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பஸ் இருக்கா? பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்குதா? போன்ற பல விஷயங்கள் வந்து பேருந்துகள்லயும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் என்ன சொன்னேன், பேருந்து தொடர்பான ஒரு விசாரணை வரும் பட்சத்தில் அவர் அதற்கு தொடர்பான கருத்துக்களை அவர் தெரிவிக்கக்கூடும், நீதிமன்றம் தெரிவிக்கக்கூடும். அதே நீங்கள் வந்து இன்றைக்கு தேதி இந்த விசாரணை வந்து அடிப்படையில் நீங்க ஆட்டோக்களை பற்றிய விசாரணை, ஆட்டோக்களை பற்றிய அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஏன் இதெல்லாம் நடைமுறையில இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு சிக்கல்ல வந்து ஒரு தரப்பு அரசாக இல்லாத சூழ்நிலையில பேசக்கூடிய பேச்சு ஒன்றாகவும், அரசாக இருக்கும்போது பேசுற பேச்சு ஒன்றாகவும், அரசாக இருக்கக்கூடிய தரப்புகள்லையும் கூட இப்ப நீங்க இன்னொரு கேஸ், நீங்க இதே விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம், இப்ப மாறாக்கடன்கள் பத்தி பேசும்போது நீங்க ஏன் வந்து இது வந்து பாரத ரிசர்வ் வங்கி வந்து ஏன் அந்த விவரங்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல இன்னொரு தரப்பு வந்து அரசு தரப்பு தானே, அரசு தரப்பு தானே கேட்கறாங்க. வாராக்கடன்களுடைய பட்டியலை நீங்க வெளியிடுங்கன்னு அரசுக்கு தானே அவங்க சொல்றாங்க. அது வந்து வெளியிட்டா என்ன தவறுன்னு கேட்கறாங்க. சோ இது செலக்டிவா நீங்க சொல்றது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்தெந்த இடங்களெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ அந்தந்த இடங்களில் நிச்சயமாக நமது உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக தெளிவாக பல வழிமுறைகளை எடுத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் இதுதான் நியாயம்னு நாம நினைக்கக்கூடிய, ஒரு மத்தியமர்கள் நினைக்கக்கூடிய, ஒரு சாதாரணப்பட்ட மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு காமன் சென்ஸ் உடைய அப்ரோச்ல இருந்தே கூட நிறைய விஷயங்களை வந்து நமக்கே திருப்பி எடுத்து சொல்றாங்க. ஏன் இப்படி நீங்க அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க. அப்போ உதாரணமா மகாராஷ்டிரால வந்து நீங்க தண்ணி பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு நீங்க வந்து அங்க ஐபிஎல் கிரிக்கெட் நடத்தணுமான்னு முதல்ல ஒரு நீதிமன்றம் கேள்வி கேட்டது இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரொம்ப காமன் மேனுடைய கொஸ்டின்ஸ் தானே அதெல்லாம். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து நம்மளோட தகவல் ஆணையத்தில் வந்து ஒருத்தர் மேல்முறையீட்டுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு அமர்வதற்கு இடம் இருக்கை இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஆகுது. அதை தொடர்ந்து வழக்குகள் வருது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, தகவல் ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சிவில் ப்ரொசீஜர் கூட தான் நாங்கள் பின்பற்றுறோம், இங்கே வந்து உங்களுக்கு இருக்கை தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து குறிப்பிட்டு ஒரு வழக்கு அங்கே வருது. இதை வந்து நீதிமன்றங்களையும் இந்த மாதிரியான வசதிகள் தரணும், அப்படி தரதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்தபோது இந்த நீதிபதிகள் அதை எவ்விதமாக கையாண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவசியம். ஏன்னு கேட்டால் மற்றவங்களுக்கு பேசுகிற இந்த நீதிபதிகள் சுய விமர்சனமும் செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நீதிமன்றங்களும் மக்களோட வரிப்பணத்தில் இயங்குது, மக்களுக்காக சேவை செய்ய கடமைப்பட்ட ஒரு அமைப்பு தான் இதுவும். ஆனால் இந்த நீதிமன்றங்கள் அதை வந்து செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நீதிபதிகளோட இந்த கருத்து அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதே அளவுகோலை அனைத்து அமைப்புகளுக்கும் நீங்கள் அமல்படுத்துங்க அப்படிங்கிறதான் என்னோட கோரிக்கை. அக்யூஸ்டு மட்டும் இல்லை, சாட்சிகளுக்கும் மனுதாரர்களுக்கும் கூட, அவங்க மனுதாரரா ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்டவங்களா தான் அவங்க வர்றாங்க, அவங்களையும் கூட ஒரு குற்றவாளிகளை கூட நிற்க வைத்தே விசாரிப்பது என்பது தேவையற்ற ஒரு விஷயம். அது நிற்க வைத்தே விசாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பண்பாட்டு ரீதியான மாற்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்த வேண்டியது இல்ல. நீங்க அவர் ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொன்னார், சுய விமர்சனம் நீதிமன்றங்கள் தங்களை தாங்களும் செய்து கொள்ள வேண்டும். இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அம்சம். அது வந்து நீங்க நீதிபதிகளும் உயர் நீதிமன்றமும் வந்து அதை எடுத்து செய்ய 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 நீங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு 2 நீதிபதிகளை வந்து நீங்க ஒருவரை வந்து இது என்ன சொல்றது ஓய்வு பெற, முன்னதாக ஓய்வு பெற சொல்லிவிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து நீங்க பதவி நீக்கம் செய்கிறார்கள். அப்போ நீங்க முன்னாள் நீதிபதியான திரு சந்துரு சொல்லும்போது கிட்டத்தட்ட 8 நீதிபதிகள் மேல் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அப்போ அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு கான்சியஸான சுய விமர்சனம் ஒன்று இருப்பதனால் தான் நீங்க நீதிபதிகள் சிலர் இந்த மாதிரியான தவறான வழிகளில் வழக்கை கொண்டு செல்லும் போதோ அல்லது தீர்ப்புகளை வழங்கும் போதோ உடனடியாக அதற்கான ஒரு மாற்றை அங்கு அந்த ஒரு செல்ஃப் என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று இருக்கு, சரியான முறைகள் நாம இருக்கிறோமா அப்படின்னு இதே மாதிரியானது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றத்துக்குள்ளேயும் கூட இந்த மாதிரியான ஒரு மனுதாரருக்கும் அல்லது சாட்சிதாரருக்கும் என்ன விதமான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும், அல்லது வந்து இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் கழிவறை வசதிகளையும் செய்து தர வேண்டுமா, இதெல்லாம் வந்து நீங்க அவங்க வந்து எடுத்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. தம்மை தாமே சரி செய்து கொள்வதற்கான ஒரு பொறுமை இருக்கு அப்படின்னு இருக்கு. அதை வந்து இன்னும் வளர்த்தெடுக்கணும் கண்டிப்பா.
வெங்கடேஷ் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், அந்த வங்கிகளில் கடன் பெற்று திரும்ப செலுத்தாதவர்கள் அவர்களுடைய வாராக்கடன் தொகை உள்ளிட்ட விவரங்களை எந்த நிறுவனங்கள்லாம் செலுத்தாமல் இருக்குதோ அந்த விவரங்களை சமர்ப்பியுங்கள்னு உச்சநீதிமன்றம் ரிசர்வ் பேங்கை கேட்டது. அந்த அறிக்கையை கொடுத்துட்டாங்க ரிசர்வ் பேங்க்ல. இதை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பகிரங்கமாக வெளியிட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது வாராக்கடன் குறித்த விவரங்கள் ரகசியம் காக்கப்பட வேண்டியவை, அவற்றை வெளியிட்டால் பல்வேறு விளைவுகளை உருவாக்கும்னு ரிசர்வ் பேங்க் இப்போ பின்வாங்குது இல்ல, அவங்க ஒரே நிலையில இருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டெப் அஹெடா போய் கேக்குது. வங்கிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில உண்டான உறவு அப்படிங்கிறதுல ஒரு ரகசிய காப்புத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா உச்சநீதிமன்றம் அதை மீறி பகிரங்கமாக வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்குது. அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பல காலமாக பொதுமக்கள் தரப்பில இருந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை தான் இது. இல்லை, இப்போ இந்த விதிகளையே, அதாவது ஒரு வாடிக்கையாளரோட ரகசியத்தை பாதுகாக்கணும்னு சொல்ற இந்த விதிகள், இந்த வங்கி நிர்வாகங்கள் எல்லா நுகர்வோர்களுக்கும் அதை தருதா அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் பார்க்கணும். ஒரு 50,000 ரூபாய் கல்வி உதவி வாங்குறவனுக்கோ இல்லை மற்ற ஒரு சாதாரண ஒரு விவசாயிகளுக்கோ அவங்க அதை பண்றதில்ல. அவங்களோட புகைப்படத்தோட தினசரிகளில் விளம்பரம் தர்றாங்க. அந்த சூழல்ல அந்த வாடிக்கையாளரோட ரகசியத்தை பற்றி இவங்களுக்கு எந்த விதமான கவலையும் அக்கறையும் இவங்களுக்கு இல்லை. அதே கோடிக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் வாங்குற தொழில் கழகங்களுக்கு மட்டும்தான் வங்கிகள் இதை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க சொல்ற அந்த கருத்தே ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு கருத்தாகத்தான் இருக்கு. ஒரு எளிமையானவரை, ஒரு சாதாரணமான மக்கள் அவங்களோட ரகசியங்களை, அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் அம்பலப்படுத்துறதுல அவங்களுக்கு எந்த விதமான கூச்சமும் இருக்கிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த வங்கிகள் அந்த கடன்களை வசூலிப்பதற்கு நிறைய நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளை சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜூலை மாசத்துல வெளியிடுவாங்க. அதை ஒரு மாஸ்டர் சர்க்குலர் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் கூட ஒரு கருத்தரங்கத்தில் போய் சொன்னோம், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இதை திரும்ப திரும்ப வெளியிடுவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதே இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் அதை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தினாலே அடுத்த வருஷம் அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற தவறுறதுனாலேயே ஒரு நகைச்சுவையா சொல்ல போனா சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு ஒரே இடத்துல மரம் நடுவதை போல ஒரு விஷயமா அது இருக்கு அப்படின்னு நாங்க சொன்னோம். இப்போ என்னன்னு கேட்டாங்கன்னா, அந்த சுற்றறிக்கை வெளியிடுவதை நிறுத்திட்டாங்களே தவிர அந்த கடன் வசூல் நடைமுறைகளில் எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை. ஒரு சாதாரணமாக 1 லட்சம் ரூபாய் கம்மியாக ஒரு கடன் வாங்கி ஒருத்தர் சிக்கிட்டார்னா அவரை தற்கொலைக்கு தூண்டுவது வரைக்கும் இந்த வங்கிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதில் ரிசர்வ் பேங்க் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை. இதில் இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்காகவும் ஒரு வழக்கறிஞர் அவரை ரெப்ரசன்ட் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த வங்கி குறை தீர்ப்பாளர்னு ஒரு அமைப்பு இருக்கு, இங்கே பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் சொல்லுவாங்க. அதில் ஒரு பாதிக்கப்பட்ட நபரை யார் வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எக்ஸப்ட் அண்ட் அட்வொகேட் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல வழக்கறிஞர்கள் போது சட்ட ரீதியாகவே தடை பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் அனுமதிக்கிற இந்த ரிசர்வ் பேங்க், இந்த வங்கிகளோட இந்த நிர்வாகங்கள் இந்த பெரும் செல்வந்தர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விதிவிலக்க தர்றது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடான ஒரு நிலைப்பாடு தான். இதில் உச்சநீதிமன்றத்தோட இந்த கருத்து என்பது முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்க ஒரு கருத்து தான். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் இந்த கும்பகோணம் தீ விபத்தில் பலியான 94 குழந்தைகளுக்கும் குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு 5 லட்சம் இழப்பீடுன்னு ஒரு நபர் ஆணையம் பரிந்துரை அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த 5 லட்சம்ங்கிறத இழப்பீட்டை ஏற்க மறுத்து அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தியும் இருக்கு. அதுல எல்லாவற்றுக்குமே நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டித்தான் ஓரளவு நியாயமாவது பெற வேண்டும் அப்படிங்கிற சூழல்ல சாதாரண மக்கள் இருக்கிறதை எப்படி பார்க்கறது? இல்லை, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நீதி முறையே நம்ம ஒரு மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். உச்ச நீதிமன்றத்திலையும் அனைத்து மாநில உயர் நீதிமன்றங்கள்லையும் மிக அதிகமாக தேங்கியிருக்கிற வழக்குகள் ரிட் வழக்குகள், நீதி பேராணை வழக்குகள்னு சொல்கிறோம். இந்த நீதி பேராணை வழக்குகள் எல்லா வழக்குலையுமே ஒரு எதிர்த்தரப்பாக அரசாங்கம் இருக்கு. ஸோ ஒரு அரசாங்க அமைப்போ இல்லை ஒரு அதிகாரியோ செய்கிற தவறுக்காக நிவாரணம் தேடி தான் இந்த ரிட் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த வழக்கு போடுபவர்களுக்கு தீர்வுகள் அளிக்கப்படுதே தவிர இந்த அரசாங்கத்தோட இந்த செயல்பாடுகளை மாற்றுவதற்கான எந்த பரிந்துரைகளையும் அவங்க செய்யறதே இல்லை. தவறு செய்கிற அந்த அதிகாரிகள் தண்டனை வழங்கப்படுவதில்லை. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ ஒரு பென்ஷனோ இதில் லேட் ஆகுது, இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த நீதிமன்ற அமைப்பு செயல்படுதே தவிர அந்த
முறையாக அந்த அரசு இயந்திரம் செயல்படுவதற்கான எந்த விதமான அந்த அதிகாரமும் இந்த நீதிமன்றங்களுக்கு அடிப்படையில் இருக்குதாங்கிறது கேள்விக்குறி. அப்படி இருந்தாலும் இவங்க செயல்படுறாங்களாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழக்குகள் அதிகமாக தேங்குவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை சரி செய்வதற்கான ஒரு விவாதங்கள் நமக்கு தேவை. இதுக்காக தான் நம்ம நீதிமன்றங்களையே சுய விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கும்பகோணம் விபத்துல கூட ஒரு 12 வருடங்கள் அப்படிங்கறதே ஒரு அநீதி. அதாவது காலம் கடந்து வழங்கப்பட்ட நீதி ஒரு மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல முழுமையடையல, இன்னும் முழுமையடையல. இப்ப இதை பத்தியும் இந்த நீதிமன்றங்கள் ஒரு விமர்சனம் செய்வதற்கான ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு நான் இதை பாக்குறேன். இல்லை, இன்னொன்று இப்போ நீங்கள் நீதிமன்றங்களை சார்ந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ நான் திருப்பி சொல்ல, அதான் மத்தியமர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நீதிமன்றங்கள் தான் கடைசி புகலிடமாக இருக்கிறதுங்கிறதுக்கான திருப்பி சொல்லதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது அதாவது எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, இது தங்களுடைய பணியை முழுமையாக நிறைவாக ஒரு செய்து தருவதற்கான ஒரு முனைப்பை காட்டுவதில்லை என்ற ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குங்க. அவர்களுக்கு ஒரு உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றோ இல்லை ஒரு வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்றோ நீங்கள் அந்த குறை ஏற்படுவதற்கான காரணத்தை இங்கே வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் இந்த குறையை களைவதற்கான இடத்துக்கு தான் நம்ம போய் நிற்கிறோம். அது நீதிமன்றமா இருக்கு. இப்போ இந்த குறையை ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அல்லது நிர்வாக இயந்திரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சீர் செய்யப்பட்டு அங்கே ஒவ்வொரு தீர்வுகளும் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் நீங்கள் ஏன் நேராக நீங்க நடக்கக்கூடிய பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான முரண்பாடுகள் அல்ல குறைகள் இது எல்லாமே நீங்க அரசு சார்ந்து அல்லது நடவடிக்கைகள் சார்ந்து அல்லது நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய குறைகள்னால தான் நம்ம நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவையே ஏற்படுது. இந்த சிக்கல் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் சரி பண்ணோம்னாவே நம்ம நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய எண்ணிக்கை குறைந்து போகும். அதான் சட்டம் இயற்றும் அமைப்புக்கு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நம்ம மாற்று பற்றி 1000 விஷயங்கள் பேசுறோம். ஆனால் நிர்வாகத்தில் மறுபார்வை பார்க்கணும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறுபார்வை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள நம்ம பெரும்பாலும் போறதில்லை. எல்லா அதாவது கோட்பாடுகளையும் அறிஞர்களுடைய வாழ்க்கையையும் மறுவாசிப்பு செய்யணும்னு சொல்ற மாதிரி இப்போ அனைத்து விஷயங்களையும் மறுபார்வை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இதை பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது மறுகல்வி, மறுபார்வை, இது எல்லாம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எக்ஸிக்யூட்டிவோட ஃபெயிலர்ல தான் நம்ம நீதிமன்றத்துக்கே வர்றோம். அந்த நீதிமன்றம் வழங்குற அந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு கூட பல அதிகார அமைப்புகள் தயாரா இல்லை. அங்கேயும் கூட நம்ம ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஒரு அதுக்கு தனியாக ஒரு வழக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த நிவாரணத்தை நம்ம அடைய முடியுது. ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மாற்றுத்திறனாளிகளாக கருத வேண்டும்னு மத்திய சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை பரிந்துரை செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அவங்க தி ஹிண்டுவோட பேசும்போது அந்த அமைச்சரகத்தை சேர்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க, 95 மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் திருத்தப்படாமல் இருக்கு. 8 வகையான பாதிப்பு கொண்டவர்களுடைய பட்டியலே இதில் இருக்கு. இதில் 19 வகையான பாதிப்புகளை சேர்ப்பதற்கு சட்ட திருத்தம் செய்ய இருக்கிறோம். இதில் ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது சட்ட திருத்தங்கள் இல்லை அந்த சட்டத்தை காலத்துக்கு ஏற்றப்ப மாற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு லா கமிஷனில் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு பாடி இயங்கிட்டு இருக்கு. பெரும்பாலான சட்டங்களை அவங்க அப்பப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எதற்கான முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அவங்களோட அடிப்படையான பிரச்சனைகளாக வருது. அதாவது அரசாங்கத்தோட கொள்கைகளுக்கு, அவங்களோட வேற உறவுகளுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்களே தவிர இது ஒரு மக்களுக்கான ஒரு அந்த மாதிரியான விஷயங்களாக பார்க்குறது இவங்களோட முன்னுரிமை இயல்பாகவே பின்தங்கி போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சாலை விபத்துக்களில் இருக்கிறவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் அதை எப்படி கையாள்வதுங்கிறதுக்கான சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரது கூட மிக நீண்ட காலமான ஒரு ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த சட்டத்திருத்தங்களை இன்னும் கொஞ்சம் வேகமாக அதை கடினமாக்குனாங்க அப்படின்னா சாலை விபத்துக்களை சரிபாதியாகவோ இன்னும் அதை விட அதிகமாகவோ குறைச்சி விட முடியும். ஆனால் இவங்க அதை செய்கிறதுல தயக்கம் காட்டுறாங்க. அதுக்கான பரிந்துரைகள் வந்தாலும் கூட தயக்கம் காட்டுறாங்க. இதில் இப்போ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதில் வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளை கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சமூகத்துக்குள்ளே இயல்பாக இயங்குவதற்கு அனுமதிக்கிறதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி பல அரசாங்க அலுவலகங்களில் கூட மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான அந்த சரியான வழிமுறைகள் இருக்குதா அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சமூக நலத்துறை அலுவலகங்களே இன்றைக்கி மாடிகளில் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் என்ன நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ தேர்தல் காலமாக இது இருக்குது. இப்போ எத்தனை அரசியல் கட்சிகள் மாற்றுத்திறனாளிகளை இல்லை இந்த மாதிரியான இவங்களை ஒரு தேர்தல் களத்தில் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு பங்கு அளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இது ரொம்ப அதிகமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. சாதாரணமாக சில நாட்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய முன்னணி பேச்சாளர்களில் ஒருவரும்
பயன்படுத்திய ஒரு சொல், அதை ஒட்டி வந்த சர்ச்சை, இதிலிருந்தே சிந்தனை ரீதியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வெளிப்பட்டது. அது நாள் வரைக்கும் இந்த மாதிரி சிந்தனை ரீதியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களை மோசமாக பேசக்கூடாது, இது போன்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்தவங்க கூட அந்த சர்ச்சைக்கு பிறகு அந்த சர்ச்சையை பற்றி 4 இடங்கள்ல பேசி அந்த சொற்களை தங்களுடைய உரையாடலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலமான சூழலுக்கு, அதாவது ஒழுங்கா இருந்தவங்க கூட கெட்டு போறதுக்கு ஒரு சூழலை அந்த சர்ச்சை உருவாக்கிடுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். உண்மையிலே இது ஒரு வருத்தமான விஷயம் தான். பட் அதே நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு 3ஆம் பாலினத்தவரை ஒரு வேட்பாளராக ஒரு கட்சி முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு மாற்றம். இந்த மாதிரியான போக்குகளை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி நம்ம பேசுவதன் மூலமாக நம்ம அதிகம் பேரை நம்ம இதுக்குள்ள உள்ள கொண்டு வர முடியுமா இருக்கும், ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல கொண்டு வர முடியும். வெங்கடேஷ், உடல் ரீதியாக சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கேயும் அரசு கேட்டு செயல்படுத்துவதிலையும் சமூகம் அவர்களை உள்ளடக்கி செயல்படுவதிலையும் நிறைய போதாமைகள் இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு ஓரளவுக்காவது இப்போ அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறோம். ஆனா சிந்தனை ரீதியான சவால்கள் இருப்பவர்களை இன்னும் யாரும் அந்த ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை, மனிதர்களாகவே கருதுவதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். உண்மையான சிக்கலே அதுதான். இப்போ நீங்கள் சிந்தனை ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை, அந்த மாதிரியான ஒரு மனிதர்களை நாம் ஒரு சமூகம் அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், இன்க்ளூசிவ் அவங்களை ஒரு சமூகத்தினோட ஒரு பகுதியாக நாம் இன்னும் கருதவே இல்லை. இது ஒரு பெரிய சிக்கல். அவர்களை பற்றி இருக்கக்கூடிய புரிதலை நாம் எப்படி வச்சிருக்கோம்னா, இன்னும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சொற்களை சொல்லியோ அல்லது அவர்களை நாம் விலக்கி வைத்தோ அவர்களை எந்த விதமான ஒரு அவர்களை சாதாரண மனிதர்களாக மாற்ற முடியும், அவர்களுக்கு உரிய பயிற்சியோ அல்லது உயிரிய மருத்துவமோ கொடுக்கப்பட்டால் அவர்களை படிப்படியாக அவர்களை சமூகத்திற்குள் இணைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம சமூகத்திலேயே இன்னும் அதுக்கான ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை ஏற்படவே இல்லை. இது பெரிய என்னன்னா, இது அடிப்படையில் சிக்கல் நீங்க அரசு ரீதியாக போறது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி என்னன்னா குடும்பங்களே இன்னும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இந்த மாதிரியான பாதிப்பு அடைந்த குடும்பங்கள், இதுல இருக்கக்கூடிய கேர் டேக்கர்ஸ் தான் இதுல மிக முக்கியமானவர்கள். இந்த கேர் டேக்கர்ஸுக்கு எவ்வளவு தூரம் எஜுகேஷன் போயிருக்குன்றதே தெரியல. இப்ப நம்ம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான மனநல மையங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரியான பாதிப்படைந்தவர்களை அங்கே விட்டு வந்து விடுவது, அதாவது குடும்பங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல குடும்பங்களுக்கு அதை பற்றி போதிய தகவல்கள் இல்லை. அப்ப அதே மாதிரியான இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி பெற்றோர்களுக்கோ அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கோ அந்த குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய அக்கறை இல்லை, அல்லது அதை பற்றி போதிய தகவல்கள் இல்லை. இது எல்லாமே நம்முடைய பல்வேறு விதமான பல அடுக்குகளில் சிக்கல்களை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருக்குது. இப்போ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, 2 பகுதி. ஒன்று நீங்க சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் நீங்க தொடர்ச்சியாக கொடுக்கணும். இன்னொரு பகுதி அதுக்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய பங்கையும் உரிய இடத்தையும் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்தாதான் இது இவர்கள் உண்மையிலே சொல்ல போனா இவங்களுக்கு வாய் இருந்திருந்தா நிச்சயமா தங்களுடைய குறைகளை சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனா சொல்ல முடியாத ஒரு பாதிப்பு அடைஞ்சவர்களை நாம எவ்வளவு தூரம் இல்ட்ரீட் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம இல்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாகவும் அரசியலாகவும் இதுதான் நம்முடைய அணுகுமுறையாகவே இருந்திருக்குது. நம்ம இந்த இடத்துல கரிசனையோட கருணையோட ஒரு விதமான ஒரு கம்பேஷனேட்டோட இவங்க எல்லாம் அணுகணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பரிந்துரையை ஏற்று மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது அப்படின்னு இந்த செய்தி முடியுது. இல்லை, இதுல கூடுதலா என்ன சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்கறேன்னா, இதுல விழிப்புணர்வு கல்வி அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பதில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வகிக்குது. இன்னைக்கு ஆரோக்கியமான உடல்நிலை கொண்டவர்களுக்கே தன்னை பராமரிப்பதற்கே சிக்கலான ஒரு சூழல் நிலவுல இந்த சூழல்ல இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு நிதி உதவிகள் அரசாங்கத்திலிருந்து வரணும். அதற்கான அந்த கூறுகளும் இந்த சட்டத்தில் இருந்தால் இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த செய்தி சொல்ற மாதிரி அப்படி ஒரு சட்ட திருத்தம் வந்தால் மத்திய அரசு மிகச்சரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அப்படின்னு பாராட்டும் ஒரு செயலாக அது இருக்கும். விருத்தாச்சலத்தில் திங்கட்கிழமை நடந்த அதிமுக பிரச்சார கூட்டத்தில் 2 பேர் பலியான சம்பவத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் இந்த இருவருடைய உயிரிழப்புக்கும் 7 பேர் உடல்நிலை பாதித்ததற்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இறந்தவர்களின் குடும்பத்துக்கு அதிமுக சார்பாக 25 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும், கடும் வெயில்ல பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை கட்சிகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு 3 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. வெங்கடேஷ், நீங்க இந்த செய்தியை எப்படி பார்க்கிறீங்க? பிரச்சார கூட்டத்தில் 2 பேர் பலி. அடிப்படையில் அது
ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப தெளிவான ஒரு அந்த பிரச்சார கூட்டத்தை நீங்கள் வெயிலில் நடத்தியிருக்கவே கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வந்து கோடை வந்து மிக கடுமையாக இருக்கிறது. இன்னும் போக போக அடுத்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அதுவும் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த தரம் வெயில் இருக்கும்னு வேற நம்ம தெளிவாக நீங்கள் வந்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இது சம்மந்தமாக படிக்கும்போது எனக்கு வந்து பழைய செய்தி ஒன்று ஞாபகம் வந்து என்னென்னா, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது அவர்களுடைய பயண திட்டத்தை பார்த்தீங்கன்னா டிஆர் பத்மநாபன் ஒரு புக் எழுதியிருக்காரு. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தினுடைய பயணத்தை பற்றி முழுமையான ஒரு வரலாறு மாதிரி இருக்கும். அதில் அவங்களுடைய பயணமே எப்படி திட்டமிட்டிருப்பாங்கன்னா, காலையில் 3 மணி நேரம் நடப்பாங்க, திருப்பியும் ஒரு ஊரில் போய் தங்குவாங்க, மதிய சாப்பாடு தூக்கம் அங்கே இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சிடும், திருப்பி சாயங்காலம் திருப்பியும் 5-6 மணிக்கு அப்புறம் 4:30-5 மணிக்கு அப்புறம் திருப்பி கிளம்பி இன்னொரு ஊருக்கு போவாங்க. அதாவது மிக தெளிவாக வெயிலை வந்து எப்படி தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மிக தெளிவான இன்றைக்கு நடைமுறை ரொம்ப வருஷமாகவே இப்படி இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னாடி முன்னுதாரணங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு பட்டப்பகல்ல வெயில்ல போய் நம்ம ஒரு கூட்டத்தை நடத்துறதோ, அந்த கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரியான பல மணி நேரங்கள் முன்னாடியே வந்து தொண்டர்களை வரவழைச்சு தங்க வைக்கிறதோ, இதெல்லாம் நிச்சயமா இந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளத்தை கண்டிப்பா உருவாக்க தான் செய்யும். அதில் இருக்கக்கூடிய ரொம்ப அவர்களால் வந்து தண்ணிக்கோ இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு போகக்கூடிய இந்த மாதிரியான பாதிப்புகள் மரணங்கள் ஏற்படுவது ரொம்ப சகஜம். இப்ப இந்த மொத்த பிரச்சனையுமே வந்து நீங்க இது வந்து வெயில் காலம்னு நம்ம தெரிஞ்ச பிற்பாடு நம்முடைய பிரச்சார உத்தி முறைகளையே நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில நம்ம இருக்கோம். சுந்தரராஜன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப இது வந்து அடிப்படையில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் விவசாயத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வெயில்ல வந்து வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப அதை திட்டமிட்டு செய்வாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெயில் வருவது அந்த நேரத்திலேயே அவங்க காலையிலேயே போயிடுவாங்க, வெயில் உச்சி வெயில் வரும்போது வந்துருவாங்க, திரும்ப மாலையில போய் மீதி வேலைகளை முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்மளோட பழக்கமா இருந்தது. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து இது மாதிரியான ஒரு நிலை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இவங்களோட நேரத்தை வந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு அந்த ஒரு இதில் அவங்க எடுக்கிறதில்ல. இன்னொன்று தேர்தல் ஆணையத்தோட சில விதிமுறைகள் இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரே நாளில் ஒரு 2-3 இடங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது இதை வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அடிப்படையான ஒரு கேள்வி, இந்த மாதிரியான ஒரு நேரடியான இந்த பிரச்சாரங்கள் இன்றைக்கு தேவையா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கற்றவர்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இந்த முதலமைச்சரே வந்து இந்த வெள்ளம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சாங்க. அது வந்து தொழில்நுட்பத்தை உள்வாங்குவது என்பது வந்து அதில் வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் பிரச்சாரத்திலையும் கூட அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். இன்னொன்று இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி இல்லாத வீடுகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த சூழலில் வந்து இந்த மாதிரியான மக்களை திரட்டுவது என்பதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை தான். ஆனால் அடிப்படையில் வந்து இதில் பார்க்க வேண்டிய நம்ம இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு பார்வை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்களோட உளவியல் ரீதியாகவே இவங்க வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதிகமான மக்கள் வர ஒரு தலைவர் தான் வந்து அவங்க திறமையான தலைவர் என்றோ இல்லை ஜெயிக்கக்கூடிய தலைவர் என்றோ மக்கள் நம்புகிற ஒரு சூழல் இருப்பதால் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிகமான மக்களை திரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் தள்ளப்படுறாங்க. இது வந்து டோட்டலாகவே ஒரு மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய, ஒரு மறுசிந்தனை வர வேண்டிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்குறேன் நான். ஒரு தேர்தல் பரப்புரையில் பொதுக்கூட்டங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அது அவசியம் இல்லையாங்கிறத மறுபார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வெயில் ஹீட் ஸ்ட்ரோக்கு இதுதான் காரணம்னா, வெயில் இல்லாத சூழல்லையும் கூட்டங்களை நிர்வகிக்கிறதுல நம்ம எவ்வளவு தூரம் திறமையானவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு. நம்ம வெள்ள நிவாரணம் கொடுக்கக்கூடிய இடங்கள்லயும் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா சிக்கல்கள் வருது. பிறந்த நாளைக்காக சேலை கொடுக்கறதாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனாலும் அங்க வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி பலர் இறந்து போறதை பார்க்க முடியுது. கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டங்கள்ல பார்க்க முடியுது. மெக்கா மசூதிக்குள்ளேயும் கூட்டங்கள்ல சிக்கல்களை பார்க்க முடியுது. அப்ப கூட்டங்களை நிர்வகிக்கிறதுல நமக்கு வந்து போதுமான திறமை இல்லை அப்படிங்கிற சூழல்ல கூட்டமே நடத்த வேண்டியது அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு போறதை தவிர வேற வழி இல்லையா? ஆமா, இப்ப நீங்க இன்றைக்கு கூட்டம் நடத்துவதற்கான தேவை வந்து இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியான காரணங்களால் நம்ம குறைந்து கொண்டே வந்திருக்கிறதுல. இப்ப நீங்க நேரடி உதாரணம் ஒண்ணு சொன்னா, இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்கள் நடத்தின நமக்கு நாமே பயணத்துல எனக்கு தெரிஞ்சு பல ஊர்களில் வந்து அவர் 4:45 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்குள்ள வந்து அவர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டார். என்னன்னா 7 மணிக்கு அப்புறம் மொத்த விவாதங்களும் தொலைக்காட்சிகள் வந்து எடுத்துக்கொண்டு விட்டன அப்படின்னும் போது தொலைக்காட்சி ரீதியாக இன்றைக்கு அத்தனை பேரையும் வந்து அவருடைய கருத்துக்களை போய் சேர்க்க முடியும் அல்லது அவருடைய வாதங்களை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தொழில்நுட்பம் தந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. அப்போ இன்றைக்கு நீங்க திருப்பியும் பழைய அந்த ஒரு மேடை பேச்சு அல்லது கூட்டம் அல்லது வந்து நேரடியாக மக்களை சந்திப்பது இது எத்தனையுமே வந்து எந்த வகையிலும் வந்து பயன் தரக்கூடியது அல்ல. ஒன்று. இரண்டாவது, அப்படியே நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் முன்னாடியே கூட வந்து முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தெருமுனைகளுக்கு வந்து வேன்ல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பிரச்சார உத்தியை வந்து வேற முறை மாத்திருக்கா. இந்த தரம் திருப்பியும் வந்து நீங்க பொதுக்கூட்ட பாணிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பொதுக்கூட்டம் இல்லாமல் நீங்கள் மக்களை தேடிக்கொண்டு நீங்கள்
வேன்ல வந்து பிரச்சாரம் செய்யும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவுல கூட்டம் தான் சேரப்போதே தவிர நீங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. அப்போ நீங்க அங்கதான் மக்களுடைய உளவியல் தொடர்பான சில ஒரு விஷயத்தை சொல்றாரு, எவ்வளவு யார் பெரிய அளவுல கூட்டம் சேர்க்கிறாங்க, அது வந்து நிச்சயமா மக்களுடைய ஆதரவு இருக்கா, இது எல்லாமே வந்து தங்களுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படக்கூடியது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. மாற்று அப்படின்னு பேசக்கூடியவர்கள் கூட எங்களுக்கு மதுரையில இவ்வளவு கூட்டம் வந்தது, ஆமா மாமண்டூர்ல இவ்வளவு கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதான் ஏரியல் வியூல கிரேன் ஷாட்ல அவங்க கிரவுட் காட்டணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து சாத்தியமா என்னன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் அந்த கிரேனுக்கு வந்து தடை விதிச்சாங்கனாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுமோன்னு தோணுது எனக்கு. இல்ல, அதாவது இது அடிப்படையில சிக்கல் வந்து நம்ம மக்களை திரட்டுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு மிகவும் இன்னொரு பகுதி பார்க்கறீங்கன்னா, மக்கள் இயல்பாக தாங்களாகவே இந்த கூட்டங்களுக்கு வருகிறார்களா, எந்த கட்சியாக இருந்தாலும் அவன் தாங்களாகவே வருவார். அதில் இருக்க வந்து சேரக்கூடிய மிகப்பெரிய கூட்டத்தில் வந்து திரட்டப்படக்கூடிய கூட்டம் ஒன்று, இன்னொரு பகுதி தானாக விருப்பப்பட்டு வந்த கூட்டம் ஒன்று. இந்த தானாக விருப்பப்பட்டு வரக்கூடிய கூட்டம் ஒரு காலத்தில் மிக பெருமளவில் அதிகமாக இருந்தது. இன்று படிப்படியாக குறைந்து எல்லா இடத்திலும் திரட்டப்படக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு செலவு, தேவையற்ற ஒரு முயற்சி. இந்த முயற்சியை கைவிட்டு விடுவதும், அதன் மூலமாக நம்ம வந்து மாற்று வழிகளை யோசிப்பது, மாற்று ஊடகங்களை யோசிப்பது, மாற்று வழிமுறைகளை, இப்போ நீங்க சார் சொன்ன மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியுது, இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்ல கம்யூனிகேட் பண்ண முடியுது. இது படித்தவர்கள் மத்தியில், படிக்காதவர்கள் மத்தியிலும் நீங்க இன்றைக்கு எல்லா வீட்டிலும் தொலைக்காட்சிகள் இருக்கு, அங்க போய் சேர்க்க முடியும். அப்போ நீங்க இன்றைய உத்திமுறைகளை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் இன்றைக்கு பிரச்சாரத்துக்கு பலனளிக்குமே தவிர, நீங்க இன்றைக்கு மக்களை போய் சென்று சேருவதற்கான தடைகள் இன்றைக்கு குறைந்து விட்டன. யாருமே இல்லாத இந்த அரங்கத்துல ஒரே ஒற்றை கேமராவை பார்த்து ஒரு தலைவர் பேசுறதுக்கும், எதிரே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னால ஒரு தலைவர் பேசுறதுக்கும் அடிப்படையில ஒரு வேறுபாடு இருக்கு. சரி, அந்த இன்டராக்ஷன் வந்து நான் பேசுவதற்கு மக்களிடத்துல என்னென்ன எதிர்வினைகள் வருதுங்கிறத பார்த்து நான் பேசுவதற்கான பொருளை சரி செய்து கொள்வதற்கு கூட தலைவர்களுக்கு வந்து பொதுக்கூட்டங்கள் தேவைப்படுதோ அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் ஊடகங்களுடைய கருணையில என்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை விட்டுவிட்டு நான் ஊடகங்களை நம்பி இருக்கிறதுங்கிற நிலைக்கு போறது வந்து சரியான நிலைதானா அப்படின்னு நான் இப்படி இது மிகச்சரியான ஒரு கேள்வி நீங்க கேட்கறது. அது வந்து யதார்த்தமான எந்த ஒரு அரசியல் ஆளுமைக்கும் தேவையானது. அது அதாவது மக்களோட நாடி பிடித்து பேசுவது, மக்களோட தேவை என்ன என்பதை அப்பதான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். அடிப்படையில உண்மையிலேயே அப்படித்தான் எல்லா தலைவர்களும் பேசுறாங்களாங்கிறது அது வேற விஷயம். ஆனா இது ரொம்ப தேவையான ஒரு பரஸ்பரமான புரிதலுக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயம். இது தேவைதானா இல்லைன்னா சொல்லல. ஆனால் திரட்டப்படுகிற கூட்டம் அப்படிங்கிறதோ இல்ல வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து அடிப்படையான ஒரு கேள்வியா, அதுதான் இங்க ஒரு கேள்விக்குரிய ஒரு அம்சமாக இருக்கு. இன்னொன்று, நம்ம மக்களோட உளவியல்லையும் கூட சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த சுவாரஸ்யம் எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு கூட்டமாக வர்றாங்க ஒரு விதத்தில். இன்னொரு விஷயம், இது வந்து பாசிட்டிவாக சில இடங்களில் இருந்தாலும் நெகட்டிவான சில இடங்களை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நானும் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருந்தவன். நான் குறிப்பாக சுனாமி வந்தபோது அந்த ரெஸ்க் ஆபரேஷனுக்கெல்லாம் இந்த கூட்டமாக வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் வந்து தடையாக இருந்தாங்க. இது மாதிரி இயற்கை பேரிடர்கள் நிறைய இடங்கள்ல இந்த வேடிக்கை பார்க்கிற மனோபாவம் எல்லாத்துக்கும் எதிராகவே இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையுமே டிவியில உட்காந்து பாத்திர முடியுதுங்கிற சூழலிலும் கூட நேரில் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இதை வந்து பேலன்ஸ் பண்றது எப்படி? அதாவது நமக்கு வந்து மக்களோட நாடி பிடித்து பார்ப்பதற்கும் வேணும். இதுக்கு வந்து இப்ப நண்பர் சொன்ன மாதிரி தெருமுனைகளில் கூட்டங்கள் நடத்துறது, இல்ல அந்தந்த ஊர்களில் சிற்றூர்களில் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு மாற்றாக இருக்கலாம். ஒரே இடத்துல திரண்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறத விட, ஒரே இடத்துல காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் 10 இடத்துல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபலங்கள் முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்க முடியும். அதுல அவங்களுடைய அதர் கமிட்மெண்ட்ஸ், தேர்தல் நேரத்தில் உண்டான அதர் கமிட்மெண்ட்ஸ், தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் மட்டும் தான் உங்களோட கமிட்மெண்ட்ஸா இருக்க போகுது. அதை தாண்டி வேற என்ன கமிட்மெண்ட் இருக்க போகுது? பிரச்சாரம் பல வகை பிரச்சாரங்கள் இருக்குல்ல. அந்த பல வகை பிரச்சாரங்கள்ல மக்களை சந்திக்கிறது, ஒரு பொதுக்கூட்டங்கள் மூலமாக சந்திக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் சந்திக்கிறது ஒண்ணு. அதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கிறது அல்லது வேறு விதமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் அதன் மூலமாக வாக்குகளை உறுதி செய்வதுமாக பரப்புரைகள்ல பல வடிவங்கள் எடுத்துருச்சு. தேவை, அது நான் இல்லைன்னு நான் மறுக்கல. அது தேவைதான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அது எல்லா விதமான அணுகுமுறைகளும் தேவைதான். அதே சமயம் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான சில இந்த பேரிடர் மேலாண்மைக்கான சில கூறுகளும் நமக்கு தேவை. பேரிடர் மேலாண்மை நீங்க சொல்லிட்டீங்கனாலே வேற விஷயங்கள்லாம் நினைவுக்கு வருது. இப்போ சுந்தரராஜன் குறிப்பிடும் போது சொன்னாரு, இந்த வேடிக்கை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி. சுனாமியில அந்த மாதிரி கூட்டம் வந்ததையும் அவர் சொன்னாரு. சமீபத்துல படித்த ஒரு செய்தி, சமீபத்துல
பனிமழை அதிகமாக வரப்போகுது, யாரும் வெளியில வராதீங்கன்னு யூஎஸ்ல ஒரு தடை விதிச்சுட்டு அந்த சாலைகள்ல குவிந்திருக்கக்கூடிய பனிப்பொழிவை எல்லாம் அப்புறப்படுத்தும் பணியில வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தர் இடைஞ்சலா இருந்தாருன்னு சொல்லி அவரை ஃபைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி படிச்ச நினைவுக்கு வருது. அப்படியெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட முடியுமா இங்க? இல்லை, ஏதோ ஒரு இடத்துல அது ஆரம்பிச்சுதானே ஆகணும் நம்ம. அதாவது இதை பற்றின நம்ம அதாவது பெரும்பாலும் பேரிடர் காலங்களில் மட்டும்தான் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அப்படி இல்லாத நேரங்களையும் இதை பற்றி நம்ம பேசி இதில் என்னென்ன பிரச்சனைகள் நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இன்றைக்கி சாலை பாதுகாப்பை பற்றிலாம் இன்றைக்கி ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக மாற்றங்கள் வரும். நம்ம மக்கள் மாறுவாங்க, கொஞ்சம் மெல்ல மாறுவாங்க, அவ்வளவுதான். திரட்டப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது ஒரு சார்ஜ். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்கு போறவங்களுக்காக நானே போய் பங்கேற்று தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மேடை பேச்சு கேட்பது என்பதோ, மேடை பேச்சுல மேடை பேச்சாளர்கள் மிக பிரமாதமாக பேசுவது என்பதோ, தலைவர்கள் பிரமாதமான பேச்சை கேட்பது என்பதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு பாரம்பரியம் உடையது. அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா என்னன்னா, அதை நீங்க ஒரு சிஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்ப நீங்க என்னதான் தலைவர்களுக்கு பிரபலங்களுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிரச்சார முறைகளை காலையிலும் மாலையிலும் வெயில், அதாவது நீங்க மக்கள் மேலதான் நீங்க மக்களுடைய வாக்க வாங்கணும் தான் போய் பேசுறீங்க. அப்ப குறைஞ்சபட்ச கருணை என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த வெயில்ல அவர்களுடைய பாதிப்படையாமல் நாமளும் பாதிப்படையாமல் எப்படி அதை திட்டமிடுவது, இது அத்தனையுமே திட்டமிடுவதில் தான் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தானே தவிர திட்டமிடுதல் சரியாக இருக்குமானால் வெயிலுக்கு முன்னாடி எப்படி செய்யறது, வெயிலுக்கு பின்னாடி எப்படி செய்யறது ரொம்ப பாரம்பரியமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தானே. இப்ப நீங்க அதை அதே நடைமுறைகளை இன்றைக்கு பின்பற்றினால் ஒன்றும் குறைந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடாது. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மக்கள் கூட அந்த ஊர் சார்ந்த அந்த ஒரு நாள் வந்துட்டு போறவங்களா தான் இருப்பாங்க. இதுல இந்த பாதுகாப்பு பணிக்கு போற இந்த காவலர்கள், குறிப்பாக கீழ்நிலை காவலர்கள் படுற அந்த அவஸ்தைகள் சொல்லவே முடியாது. குறிப்பாக பெண் காவலர்கள். இதுல இதையெல்லாம் இவங்க பரிசீலனை பண்ணணும். இந்த அரசியல்வாதிகள் இதெல்லாம் பரிசீலனை பண்ணணும். இது எதையுமே பரிசீலனை பண்ணாம இவங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதை மட்டுமே பண்றதுனால வர ஒரு பிரச்சனைகளா இதை பார்க்க முடியும். இதை ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஹோலிஸ்டிக்கா பார்க்குற ஒரு சூழல் இருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக, வெயிலுடைய கொடுமை காரணமாக இறந்து பண்ணாங்கன்னு சொல்றோம். அதை தாண்டி கூட்ட நெரிசலே பல இடங்கள்ல மரணத்திற்கு பலிகளுக்கு காரணமாக இருந்திருக்குது. அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த விபத்துகளை நாம அரசியலாக்குறதுக்கும் போறோமா அப்படிங்கிற கேள்வி இங்க இல்ல. அரசியல் காரணங்களால், இறுதி பகுதியில் அரசியல் காரணத்தினால், அரசியல் கூட்டம் என்பதனால் தான் அவர்கள் திரட்டப்பட்டிருக்கிறார்கள், அதனால் வந்த பாதிப்பு தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அதற்கு மேல அரசியல் சாயம் பூசுவதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் இதில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதுதான் இப்ப இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் நான் சொல்லணும்னு நினைச்சது. இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இது மாதிரி கடுமையான வெயில் இருக்கிறது என்று இன்னைக்கு நன்றாக தெரிந்து விட்டது. அதில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, 2 உயிர்கள் பலியாயிருக்கின்றன தெரிந்து விட்டது. இன்றைக்கு நீ மற்ற கட்சிக்காரர்கள் அத்தனை பேருமே பிரச்சாரத்துக்கு போக போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சார திட்டங்களை இப்படி மாற்றிக்கொள்வதனால் குறைந்தபட்சம் மக்களை காப்பாற்ற முடியும் தான் எனக்கு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதான் இதுல அரசியலாக்குவது அப்படிங்கிறதுல ஒன்றும் எனக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை. இதில் அரசியல் ஆக்கப்பட்டதாகவும் நான் உணரவில்லை. இதில் ஏன்னா 2 உயிர்கள் பலியாக இருக்குது, இன்னும் சிலர் உடல்நலம் குன்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ஆதரவு குரல்களாக தான் இதை நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் அரசியலாக்கப்பட்டதா ஒரு விஷயம் இல்லை. இது எந்த கட்சி கூட்டத்தில் நடந்தாலும் இது ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம், தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதா இதை நம்ம பார்க்க முடியும். எந்த கட்சி கூட்டத்தில் நடந்தாலும் கண்டனத்துக்குரியது. இது போன்ற கூட்டங்களை திரட்டி தங்களுடைய சௌகரியங்களுக்காக மக்களுடைய வாழ்க்கையையும் மக்களுடைய நிலைகளையும் கருத்தில் கொள்வது, இந்த கூட்டங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய பயணத்துல விபத்து காரணமாக உயிரிழப்பதுன்னு இந்த மாநாடுகள் தொடர்பாக பல செய்திகள் வருது. இதற்காக மாநாடுகள் எல்லாத்தையுமே நிறுத்திட முடியுமா அப்படிங்கறத ஒரு கேள்வி. 10 மணி வரைக்கும் கூட நடத்த தேவையில்லை, இன்னொன்னு முன்னாடியே கூட குறைக்கலாம். 10 மணிக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு போய் வீடு போய் சேருவாங்க யோசிச்சு பாருங்க. பல கேள்விகள் அதை ஒட்டி வருது. நம்ம தொடர்ந்து அதை பற்றி விவாதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதன் மூலமாகத்தான் ஒரு கருத்தொற்றுமைக்கு வர முடியும் அப்படின்னு தோணுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.